தேவைப்படும் போது எடுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான். மெடிக்கல் இன்சூரன்ஸா இருக்கலாம், லைஃப் இன்சூரன்ஸா இருக்கலாம், வெஹிக்கிள் இன்சூரன்ஸா இருக்கலாம். நேற்று நடந்ததை நம்மளால மாத்த முடியாது, இன்னைக்கு நடக்கிறது நம்ம கையிலையும் கிடையாது. எதிர்காலத்தை நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால மாத்த முடியும். பட் நீங்க இன்சூர் பண்ணியிருந்தா, நீங்க சரியா இருக்கும் போதும் நார்மலான ஸ்டேஜ்ல இருக்கும் போதுதான் நீங்க இந்த 3 விஷயத்தையும் எடுத்துக்கவே முடியும். உங்களுக்கு ஒருவேளை ஒரு பாதிப்பு வந்துருச்சு, ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க இன்சூரன்ஸ் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா பண்ண முடியாது. அவருக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருச்சு, அவருக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்காரு, லைஃப் இன்சூரன்ஸ் பண்ண முடியுமானா முடியாது. இதே சூழ்நிலையில அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஆனா இப்போ ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது, ஆனா ஃபியூச்சர்ல அந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் தெரிஞ்சா அவர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மேபி அவருக்கு இன்சூரன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இன்ஸ்டன்டா ஒரு கவர் பண்ணணும், இன்ஸ்டன்டா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இன்னைக்கு பாலிசி எடுத்துட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பாசிபிளே கிடையாது. நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் நல்லா இருக்கும்போது எடுத்தாதான் எதிர்காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது அந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலை, அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் உங்க லைஃபை சேவ் பண்றதுக்கு இந்த பாலிசி ஹெல்ப் பண்ணும். நீங்க எத்தனை லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்க தயாரா இருந்தாலும் சரி, நீங்க ஹெல்த்தியா இல்லைன்னா இன்சூரன்ஸ் கிடைக்காது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்றது உங்க லைஃபை சேவ் பண்ணும். இன்சூரன்ஸ் அப்படின்றது உங்களையும் பாதுகாக்கும், உங்களோட ஃபேமிலியும் பாதுகாக்கும். பாலிசிஸ் பத்தின முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மருத்துவம் எங்கள் செலவு.